ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாங்களா? நான் வந்துட்டு தலைக்கறி எடுத்திருக்கேன். ஆட்டு தலைக்கறி. இது ஒரு ஆட்டு தலைக்கறி. எனக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அதுதான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக வந்து ஒரு மசாலா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது அது இல்லாமல் வேறு மாதிரி இது மசாலாலாம் அரைச்சி போட்டு செய்கிறது இது. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் வச்சுட்டேன். போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்குங்க. ஏற்கனவே கடாய் காஞ்சிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் வந்து இது பண்ணுறேன். இது வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து தனியா, இதையும் போட்டுருங்க. நல்லா பொரியட்டும். நமக்கு நல்லா வந்து கொஞ்சம் லைட்டாக, நிறைய கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நமக்கு இதானால் போதும். பாருங்கள், இப்போ வந்து ஒரு சின்ன வெங்காயம் ஒரு புடி அளவு, நல்லா பெரிய கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன். அதையும் போட்டுருங்க. இது கலர்லாம் மாறணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நமக்கு வதங்கி வரட்டும். கொஞ்சம் ரொம்ப டீப்பாக வேண்டாம், கொஞ்சம் வதங்கி வரட்டும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு கலர் மாறினா போதும். இப்போ வந்து நான் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுருங்க. சும்மா ஒரு வதக்கிட்டு வாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சோம்புலாம் போட்டது வந்து நல்லா வாசமாக இருக்குது. நம்ம வந்து இப்போ இதை இறக்கிட்டு ஆற விட்டு அரைச்சிடலாம். நம்ம நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போலாம் வந்து தலை உரிச்சி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் இது. எனக்கு மூளை இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். மூளை நமக்கு இல்லை, கறியில் மூளை இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் வந்து இவர் கறி மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இது 1 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு தான் நான் இப்போ செய்கிறேன். இங்கே வந்து இப்போ குக்கர் வச்சுக்கோங்க. நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டோம். குக்கர், எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி கிட்ட, சின்ன குழிக்கரண்டி கிட்ட எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இது வேறு மெத்தடில் போடுறேன். லவங்கம், பட்டை, ஏலக்காய், இது ஸ்டார்ச், அதையெல்லாம் போட்டுக்கோங்க. கம்மியாக தான் போடுறோம். இது வந்து இது அப்படியே இதானோடனே இங்கே பாருங்கள், இந்த மசாலா நம்ம பேஸ்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, நம்ம வறுத்தம் பார்த்தீங்களா, இதை அரைச்சிட்டு வந்துட்டேன் நான். இது வந்து அப்படியே இதாக இருக்கும். இங்கே ஒரு பெரிய கைப்பிடி, 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாகவே சேர்த்துக்குங்க. இது நல்லா வதங்கட்டும் நமக்கு. இங்கே பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கிட்ட பக்கம் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிட்டேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி போட போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி, பெரிய தக்காளி வந்து 2 தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம வெங்காயம் ஏற்கனவே போட்டிருக்கோம். அதனால கொஞ்சம் குவான்டிட்டி தக்காளி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லா நமக்கு வதங்கட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கறி போட்டு நல்லா வதக்கிடலாம். இது எல்லாமே மிக்ஸ் ஆகி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ காலி ஆயிடுச்சு போல இருக்குது. அப்படி தான் வாங்கியிருக்காங்க. நான் அந்த மாதிரி இதில் தான் செய்கிறேன். நீங்கள் வந்து தலைக்கறியே இதே மெத்தடில் அப்படியே செய்யலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இது போட்டு கொஞ்சம் நமக்கு வந்து இது எல்லாமே நமக்கு இந்த மசாலா இதெல்லாம் இதாக இருக்கும். நம்ம இன்னும் மசாலா சேர்க்கலை. கூட கறி வேகட்டும் நமக்கு. அப்போ தான் கொஞ்சம் வெந்து வரும்போது நல்லாயிருக்கும். நம்ம வந்து மசாலா சேர்க்கலாம். மசாலான்றது கம்மி தான் இந்த முறை, ஏன்னா நம்ம நிறைய எதுவும் சேர்க்கல, அதிலே அரைச்சிட்டோம். அதனால் இதை போட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தான் போடுறேன். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். நான் நம்ம தனியா அதில் போட்டுட்டோம், அதனால் தனியாத்தூள் வேண்டாம். அவ்வளோதான் மசாலா. நல்லா இது ஆந்திரா காரம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நிறைய காரமாக இருக்கும். அதனால் நான் வந்து 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா அப்படியே வதங்கட்டும், கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வந்து நான் இந்த கறிக்கு ஏற்ற உப்பு போடுறேன். உங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு விட்டுவோ குறைச்சவோ போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் சாதத்தில் உப்பு போட்டு வடிப்பாங்க, ஒரு சிலர் வடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பார்த்து வடிச்சுங்க. இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் வேகட்டும். நம்ம இங்கே பாருங்கள், இதுங்க நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது இதில் போட்டோம்னா நான் கொஞ்சம் திக்காக தான் வைக்க போகிறேன் இன்றைக்கி. ஏன்னா ஓரளவுக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி சாதத்துக்கு தான் செய்கிறேன். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதுக்காக இவ்வளோ திக்கால தண்ணி ஊற்றுவேன், விசில் விடணும் இல்லைங்களா, அதனால். இது வந்து
வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். மிக்சியிலே அந்த இது தண்ணி ஊற்றுறேன். நான் இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து விசில் ஒரு 5, 6, 7 விசில் கிட்ட விட போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் நமக்கு வந்து தண்ணி தேவைப்படும். இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இப்போ வந்து காரம், உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில். எல்லாமே கரெக்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாசமாக இருக்குது. இப்போ மூடி நம்ம ஒரு 7 விசில் விட்டுடலாம். 7 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெஷர்லாம் போயிட்டு நான் இது பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பு வந்து நான் பற்ற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இது வந்து நம்ம அப்படியே பச்சையாக தானே வச்சுருக்கோம். அதனால் வந்து நான் கொஞ்சம் கொதிக்க விடுறேன். இது கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சுதுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரும். கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு போதும். நீங்கள் இன்னும் திக்னஸ் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. ஓகேவா இருக்கும். இல்லை தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு இது பண்ணுங்கள். எனக்கு வந்து சாதத்தில் பெனஞ்சி சாப்பிட்ற மாதிரி பாப்பா கேட்குறா. அதனால் நான் இதோட முடிக்கிறேன். கொத்தமல்லி தழை போட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பராக கறிலாம் நல்லா வெந்திருக்கு. அப்படியே சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஈஸியான மெத்தடு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணா, ஐயோ, நீ ஏற்றுக்கிற கண்ணெல்லாம் கண்ணு இல்லை லூசு. கண்ணு தான் அது. கண்ணு இல்லை. ம்